ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபேக்டரைஸ்னால் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேக்டர்ஸை வந்து காமனாக எடுத்து பண்ணுறது தான் ஃபேக்டரைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த கொஸ்டினுக்குமே சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை கிளியராக எழுதிக்கோங்க. 2a² plus 4a² b plus 8a² c இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2a² இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இதில் 2 எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கா அப்படின்னு வந்து சின்ன செக் பண்ணணும். முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 2 × 2 8 2 × 2 எழுதுவோம். இப்போ ஹையர் கிரேட் வந்ததுனால 2a² இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2a² வெளியில எடுத்துட்டு இங்க பார்த்தா 2a² இருக்கனால இதுக்கு 1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க 4a² இருக்கு. ஸோ இதுல நம்ம 2 வெளியில எடுத்தோம்னா 2 மட்டும் வெளியில எடுத்தோம்னா இங்க 2 × 2 தான் 4 இல்லையா? அப்போ ஒரு 2 மிச்சமாகுது, அதை போட்டுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு a² வெளியில எடுக்கணும். a² போயிடுச்சு. வேற என்ன மீதி இருக்கு? b மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த b மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ அடுத்து பிளஸ் இருக்கு. ரொம்ப முக்கியம், இங்க என்ன சைன்ஸ் இருக்கோ அதை அப்படியே போட்டே வரும். பிளஸ் இருக்கிறதுனால நம்ம அதை பெருசா கவனிக்க வேண்டாம். பிளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த டேர்ம்ல இப்ப நம்ம 2a² எடுக்கணும். பிரச்சனை இல்லை, a² எடுத்துடலாம். இது பாருங்க, இதுல 2 மட்டும் தான் எடுக்கணும். ஸோ ஆக்சுவலா 8ங்கிறது 2 × 4. நம்ம என்ன பண்ணிடலாம், 2 எடுத்தா 4 தான் ரிமைனிங், 4c. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இது ரொம்ப புரியலன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்றேன். சோ இங்க பாருங்க, இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா 2a² அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இப்ப அடுத்த டேர்ம்ல பார்த்தோம்னா 4 இருக்கு. 4 கொஞ்சம் பிரிச்சு எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும்னா 2 × 2ன்னு எழுதிக்கோங்க. ஒரு பிராக்கெட் போடுறது ரொம்ப நல்ல ஹேபிட். ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற a² அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் இருக்கிற b அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 8 இருக்கு. 8 நம்ம என்ன பண்ணலாம், இங்க நம்ம 2 காமனா எடுக்கலாம்னா 8 2 டைம்ஸ் 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இல்லனா 2 × 2 × 2 கூட எழுதிக்கலாம். is equal to a² × c ன்னு நம்ம எழுதணும். × c. ஓகே? சோ இப்போ பாருங்க, நம்ம இப்போ காமன் டேர்ம்ஸ்ல வெளியில எடுக்க போறோம். ஓகேவா? காமன் டேர்ம்ஸ் எடுக்கணும்னா என்ன ஆகும்னா, சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2a² வெளியில எடுத்துட்டேன். ஸோ உங்களோட ஈஸி பர்பஸ்க்கு நான் என்ன பண்றேன்னா அந்த வெளியில எடுத்ததை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்றேன். ஓகே? ஸோ இதுல என்ன ஆகும்னா, இதுல வந்து 2a² வெளியில எடுத்துட்டேன். ஹைட் ஆயிடுச்சா? இப்போ இதுலயும் 2a² வெளியில எடுத்துட்டேன். இதுவும் வெளியில எடுத்தாச்சு. இதுல பாருங்க 2 எடுக்கணும், அதே மாதிரி a² வெளியில எடுக்கணும். ஸோ இவ்வளவும் இப்போ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னா 0 போட்டுறாதீங்க, 1 போடணும். ஓகே? So plus இங்க வந்து 2 இருக்கு, b இருக்கு. So that will be 2 × b. Okay? So plus அடுத்த டேர்ம் பாருங்க, இந்த plus தான் போட்டுட்டே வரேன். இந்த plus இங்க இருக்கு, இந்த plus இங்க இருக்கு. 4 இருக்கு, c இருக்கு. So அதையும் இப்படியே எழுதிக்கோங்க. So புரியுதா? அவ்வளவுதான். So இப்போ நம்ம பார்த்தோம்னா 2a² இது நம்ம கிளப் பண்ணி எழுதிடணும். அப்படின்னா இந்த ரெண்டையும் தனித்தனியா இருக்கு இல்லையா, சேர்த்து எழுதிடுவேன். நான் இந்த இதுல சேர்த்து எழுதிட்டேன், தனியா எழுதிட்டு கூட எழுதுறேன். இவ்வளவுதான், முடிஞ்சது உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் காமன் டேர்ம்ஸை வெளியில எடுத்து விட்டோம்னா அதான் ஃபேக்டரைசேஷன். ரெண்டுக்கும் இதா இருக்கிறது. ஸோ நான் இதில் என்ன பண்ணிருக்கேன், 2a² காமனாக இருக்கான்னு பார்த்துருக்கேன். கொஞ்சம் நீங்க லைட்டா செக் பண்ணீங்கன்னா 2 இருக்கு, 2 இருக்கு. 4 வந்து 2 2 4, 8 வந்து 2 2 4 2 8. ஸோ அப்படிதான் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு காமன் டேர்ம் எழுதியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபைனலாக நம்மளோட ஆன்சர் ஸ்டெப் எழுதணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, you have to write your answer step at the end. ஸோ எப்படி எழுதலாம்னா 2a² கொஸ்டின் அப்படியே எழுதுங்க, ப்ளஸ் 4² b ப்ளஸ் 8a² c. சரியா? is equal to என்ன போடணும், 2. அந்த ஆன்சரை எழுதுறேன். இந்த கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே எழுதணும். ஸோ that will be 2a² × 1 + 2b + 4c. ஸோ நம்ம புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா காமன் டேர்ம்ஸ் எடுத்து எழுதினா இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்க. ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.